1980 நவம்பர் மாதம் 6ஆம் தேதி தான் அன்னைக்கு தீபாவளி திருநாள். அந்த தீபாவளி திருநாளில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் 3 முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆனது தான் இங்கே குறிப்பிட்டு பேசணும்னு ஆசைப்படுறேன். இதில் கே. பாலச்சந்தர் சார் இயக்கிய வறுமையின் நிறம் சிகப்பு, கமல் சார் ஸ்ரீதேவி அந்த ஜோடி காம்பினேஷன். 2வது பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்துல நிழல்கள் அப்படிங்கிற திரைப்படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. 3வது பாலு மகேந்திரா அவர்களுடைய டைரக்ஷன்ல மூடுபனி அப்படிங்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இதுல வறுமை நிறம் சிகப்பு வெற்றி படம் ஆயிடுது, நிழல்கள் தோல்வி படமா அமைஞ்சிருது. இன்னும் சொல்ல போனா பாரதி ராஜா அவருடைய திரை வாழ்க்கையில தொடர்ந்து 5 வெற்றிகளை கொடுத்துட்டு முதல்ல ஒரு தோல்வியை சந்தித்தாருன்னா அது நிழல்கள் படத்தின் மூலமாகத்தான். இந்த நிழல்கள் ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு ஒரு அந்த காலத்திலேயும் பேசப்பட்டது. அதற்கடுத்து பாலுமகேந்திரா அவர்களும் பாரதி ராஜா அவர்களும் இது பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதே சமயத்துல வந்த பாலச்சந்தர் சாருடைய வறுமையின் நிறம் சிகப்பும் பாரதி ராஜா அவர்களுடைய நிழல்கள் திரைப்படமும் வேலையில்லா கொடுமையை சொல்லக்கூடிய கதை கருவாக இருந்துச்சு. அகஸ்மாத்தாக, அதான் எதேச்சையாக அப்படின்னு சொல்லுவது போல இங்கேயும் வறுமை நிறம் சிகப்பு படத்திலையும் கமல், எஸ்.வி. சேகர், திலீப் அப்படின்னு 3 இளைஞர்கள், நிழல்கள் திரைப்படத்திலையும் ராஜசேகர், சந்திரசேகர், நிழல்கள் ரவி அப்படிங்கிற 3 இளைஞர்களை கொண்டு அவர்களுடைய வேலையில்லாத எதிர்கால கனவுகள் பற்றிய விஷயங்களை சொன்ன வகையில இங்க வறுமை நிறம் சிகப்பு அதே வேலையில்லா பிரச்சனையை கையாண்ட விதத்துல ஜெயிச்சுது. ஆனால் அங்க ஒரு ஆர்டிபிஷியல் தன்மை இருந்ததுனாலயோ என்னவோ அந்த படம் தோல்வி படமா அமைஞ்சிருச்சு. இந்த 3 படத்துல இன்னொரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னாக்க, பாவரிசை டைரக்டர் அப்படின்னு பீம்சிங்க சொல்லுவோம் இல்லையா, இங்க பாலச்சந்தர் பா, பாரதி ராஜா பா, பாலு மகேந்திரா பா ஆக 3 பாவரிசை இயக்குனர்கள் இயக்கிய 3 படங்கள் ஒரே நாள்ல 1980 நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வந்திருக்குங்கிறது ஒரு சுவாரஸ்யம். இதுல நிழல்கள் திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. அதே போல மூடுபனி திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. 2 படத்தோட பாடல்களும் மிகப்பெரிய அளவுல ஹிட் அடிச்சுது. இதுல கூடுதல் சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, நிழல்கள் திரைப்படத்தின் மூலமா தான் நிழல்கள் ரவி அப்படிங்கிற அற்புதமான கலைஞர் நமக்கு கிடைச்சார். அதே போல நிழல்கள் திரைப்படத்தின் மூலமா தான் இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாடல் மூலமா கவி பேரரசு வைரமுத்து சார் நமக்கு கிடைச்சார். அதே போல வறுமை நிறம் சிகப்பு எடுத்துக்கிட்டாக்க எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் கொடுத்துச்சுங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. சொல்ல போனா அந்த படம் இன்னைக்கு, அந்த படத்துல இருக்கிற பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் ஹிட். நிழல்கள் படத்தினுடைய பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் ஹிட். மூடுபனி படத்தினுடைய பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் ஹிட். எம்.எஸ். விஸ்வநாத் இளையராஜா கோலோச்சி ஆரம்பிச்சு ராஜ பரிபாலனம் செய்துகிட்டு இருந்த காலம் அது. 1976 இசையமைக்க தொடங்கிய இளையராஜா, பாலு மகேந்திராவும் அந்த சமயத்துல தான் படம் ஆரம்பிக்கிறார். முதல் படம் இசைஞானி இளையராஜாவும் அப்பதான் முதல் படம் ஆரம்பிக்கிறாரு. 3வது படம் இயக்கும் போது பாலு மகேந்திரா 3வது படம் இயக்கும் போது இளையராஜா அவர்கள் 100வது படத்தையே நெருங்கிட்டாரு. அந்த அளவுக்கு அசுரத்தனமான வேலை, உற்சாகத்தோட வேலை அப்படின்னு பணியாற்றினார் இளையராஜா. இந்த டைட்டிலேயே மூடுபனியிலேயே இசை இளையராஜா 100வது படம் அப்படின்னு டைட்டில் கார்டிலேயே வர்றத இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம். அதே போல பாலச்சந்தர் சாருடைய டைரக்ஷன்ல வந்த வறுமை நிற சிகப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு ஹிந்தியிலேயே பண்ணப்பட்டு பாதி வரைக்கும் ஹிந்தியிலேயே அந்த பாட்டு போணுச்சு அப்படிங்கிறதும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதே போல கோகிலா படத்துல பாலு மகேந்திராவால் அறிமுகப்படுத்தப்பட்ட மோகன் அவர்கள் இங்க நெஞ்சத்தை கில்லாதை மூலமா அறிமுகமானாலும் கூட அதற்கு அடுத்த கட்டமாகவே, அதற்கு முன்னோடியாகவே மூடுபனி திரைப்படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல, ஒரு போட்டோகிராஃபர் கதாபாத்திரத்துல நடிச்சாருங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 3 படம், மூடுபனி, நிழல்கள், வறுமை நிற சிகப்பு, இந்த 3 படத்துல இருக்கிற இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தா, வறுமை நிற சிகப்பு படத்திலையும் பிரதாப் போத்தன் நடிச்சிருப்பாரு பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல. அதே போல பாலு மகேந்திரா அவர்களுடைய டைரக்ஷன்லையும் மூடுபனி திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா பாலுச்சந்தர் நடிச்சிருந்தாலும் கூட
பிரதாப் போத்தன் தான் முக்கியமான ஹீரோ. ஆக 1980 பாரதி ராஜாவுடைய நிழல்கள் பெருசா போகல. பாலச்சந்தர் சாருடைய வறுமை நிற சிகப்பு நல்ல வெற்றி படமா அமைஞ்சுது. அதை தாண்டி ஒரு சைக்கோ கில்லர் த்ரில்லர் படமான மூடுபனி திரைப்படமும் பேசு பொருளானது 200 நாட்களுக்கு மேல ஓடிச்சு. இத்தனைக்கும் பெரிய பட்ஜெட்டுகள் செலவுகள் எதுவுமே இல்லாம. ஆக இந்த வகையில 3 வரிசை டைரக்டர்கள் 3 படங்களை கொடுத்த தீபாவளியாக 1980 நவம்பர் 6 இருக்கு. அந்த 3 படத்தினுடைய பாடல்களும் இன்னைக்கும் நம்ம மெமரிஸ்லயும் இருக்கு, போனுடைய மெமரிஸ்லயும் இருக்குங்கிறது ஒரு சுவாரஸ்யம். வணக்கம்.